பொறுமையா நின்று பொறுமையா இரு. யாரும் இல்ல பறக்காத. இங்க வா இங்க வா இங்க வாமா இங்க வா. மூஞ்சி கலைக்கு யார் ஆளு? அத போர் போடுறாங்க பாரு. ஆளு ஆளு யாரு போர் போடுறாங்க? அங்க பாரு. என்ன ஒரு ஜம்ப். எங்க வா? யார் ஆளு? இங்க பாரு. யாரு யாருன்னு பாரு. யாருன்னு பாரு. யாருன்னு பாரு. யாருன்னு பாரு. யாருன்னு பாரு. போர் போடுறாங்க பாரு. ரொம்ப சீனா போட்டுருக்காதால போடுறம்மா. நீ ரொம்ப ரொம்ப பண்றம்மா. நான் ஏமா 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 நீ ஏன் கால ஓடிட்டு இருக்க? வா விளையாடலாம். விளையாடலாம் வா. இங்க வாடி பார்க்கலாம் யாரு வராங்க. இங்க வா. ஹலோ இங்க வா. இத துண்டு எடுக்க பாக்குறா பாருங்க. இது என்ன பண்ணதுங்க? நீ என்ன பண்ணது? அது எங்க தொண்டையில கண்டையில குத்துச்சு என்ன பண்றது? அப்படி எங்க அந்த பைப்பு ஏதோ குத்துச்சுன்னா என்ன பண்ணுவ? நீ போ, வர வேண்டாம். உங்ககிட்ட போ. நீ வர வேண்டாம். போ. நீ வர வேண்டாம். போ. வராத படி. வர வேண்டாம். போ. படியாலு. நீ கடிச்சின்னு அடிச்சிரு. போ. அவன்கிட்ட வராத. நீ போடா. நீ போடா. நீ அவன்கிட்ட வராத. சரி. நீ அவன்கிட்ட வராத. போ. வராத போ. போயிரு. அப்படியே போயிராலு. அப்படியே போ. அப்படியே போய் சேர்ந்துரு. திரும்பி பார்க்காம போ. நீ வெளிய போ. நீ வெளிய போ. ஹலோ கிளம்பு கிளம்பு. காத்து வரட்டும். ஆச்சாம் 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 ஆச்சாம். சரி நீ அவன்கிட்ட வரக்கூடாது. நீ அவன்கிட்ட நீ யாரோ போ. கிளம்பு கிளம்பு. காத்து வரட்டாலு. போ. போ போய் உங்க அக்கா கீழே இருக்கும். போய் அங்க போய் பாரு. போ போ. சோறு வாங்கி சாப்பிடு. போ. அங்க போய் சோறு வாங்கி சாப்பிடு. முட்டையை போட்டு சோறு வாங்கி நீ அதுதான் லாக்கி. பாசத்துக்கு நீ லாக்கி கிடையாது. நீ வந்து சும்மா அந்த குறைச்சிக்கிட்டு மட்டும் தான் இருப்ப. சாதிக்கலாம் முடியாது. போ. மூடிட்டு ஏன் பிரபு சொல்லுமா. நீ நானே சொல்லுமா. போலாமா? வாக்கிங் போலாமா? நீ நானே போலாமா? 2 பேரும் போலாம். இவ கத்தத்துல ஒன்றும் கேட்க மாட்டேங்குது வேற. ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் வரையா இல்லையா? வாக்கிங் வரையா இல்லையா? வாக்கிங் வரையா இல்லையா? வரையா இல்லையா? அவன் வரமாட்டான். நீ வாட போலாம். நம்ம நீ வாட போலாம். நீ வரமாட்டே. நீ கத்தி. ஏய் நீ படி படி. ஐயோ ஆளு கடிக்க வராமா? அச்சாமா இல்ல அச்சாம். பின்னாடி விட்டு முன்னாடி கடிக்காதேன்றது. இது வந்து அது என்னது ஆளு முதுகுல குடுத்துற பழக்கம் உனக்கு? முன்னாடி விட்டு முன்னாடி அடிக்கிறது. இது எதுனாலும் மூஞ்சி மேல சொல்லடி. மூஞ்சி மேல. ஏய் ஹலோ எதுனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்றீ. ஹலோ ஹலோ போனோட பறந்துருவேன் பாத்துக்கோ. ஐயோ மாமி எடுத்துருக்காளா? அது இங்க வா. நீ ஆட்டது போது இங்க வா. அங்க போ. அம்மாட்ட போ. அம்மாட்ட போலு. ஏன்டா இவ்வளவு துணி இருக்குன்னு நினைக்காதீங்க. நேற்று கசக்கிக்குது, இன்னைக்கு கசக்கிறதுக்குதான் இவ்வளவு துணி. என்னடா இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நைட்ல சேர்ற துணிதான் வேற எதுவும். இவன் பங்குக்கு 2-3, இவன் பங்குக்கு ஒரு 2-3, மற்றது எந்த பாப்பாரு. அவ்வளவு. இது வந்து ஒரு வாரத்துக்கானதும் 2 நாளைக்கு ஒரு வாரத்தோட இல்ல. அவ துணிதான் போடுறது இல்ல, ஆனா அழுக்கு பண்றது அவதான். ஆமா நம்ம துணியில. ஆனா அழுக்கு பண்றது மேடம் தான். சரியா பாத்துக்குங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா ஒரே இடத்துல ஆதி காலத்துல இருந்த மாதிரி நீங்க என்னடா ஒரே இடத்துல வீடியோ மாடியிலேயே கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. அவளுக்கு பிடிச்ச பிளேஸ் வந்து இது மாடி தான். சரியா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த மாடி ஒண்ணுதான். மற்ற எங்கேயுமே போனாலும் இருக்க மாட்டா. கீழே அவளை இருக்க மாட்டா. மாடிக்கு நான் வரலன்னா பக்கெட்ல துணி அமுத்தினா போதும், மேல வந்துடணும். காலையில எந்திரிச்சதும் வந்துடணும். யாரும் எங்களை தப்பா நினைக்காதீங்க. அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்தாதான் அவளுக்கு பிடிச்சதுக்காக தான் மாடிக்கு வந்து எடுக்கிறது. பாத்துக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதுவும் நினைக்காதீங்க மாடியிலே எடுக்கணும். ஒரே வீடியோ கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவளுக்கு அது பிடிச்ச இடம். ஒரு யாருக்கா இருக்கட்டும், ஒரு நம்மளுக்காகவே இருந்தாலும், டாகுக்கா இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச இடம் இருக்கும்.
அந்த மாதிரி தான் மனசுக்கு எது பிடிக்குதோ அந்த இடம்ன்ற மாதிரி அவளுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம். எது நினைச்சுக்காதீங்க சரியா? ஏன் கோரி வா சுருதி சுருதிங்களா இங்கே 6 நிமிஷத்துக்கு அடிச்சு முடிச்சலாமா? இல்லை பேசுறேன். யாரும் இல்லை சரியா? அல்ல அங்கதான் போர் போட போறாங்க. போர் போட போறாங்க. இதோ போர் வண்டி இப்போ காலை தாங்க வந்துச்சு. போர் போடுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சவுண்டா தான் இருக்கும். நைட் ஷிஃப்ட் வேற முடிச்சுட்டு வந்திருக்கேன். தூங்குன மாதிரி தான். ஏமா போர் போடாம இருக்க முடியும்? சரிம்மா. தூக்கம் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு வீட்டுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். சரிம்மா. தூக்கம் முக்கியம் கிடையாது, தண்ணி முக்கியம். தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதே நல்ல தண்ணி வரல நாங்கள் கூட உப்பு தண்ணி. அக்கா வந்துடணும் போறியா உங்க அக்கா கிட்ட? உங்க அக்காட்ட தான் போக சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோ நேரம். இவள நல்ல தண்ணி இல்லைனாலும் கூட உப்பு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கூட குடிச்சுக்கலாம். மனுஷனுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். புரியுதா? இந்தா இவளுக்கே முக்கியன்றப்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்காதா என்ன? காதுல பஞ்சை போட்டு வச்சு தூங்கிற வண்டிதான். என்னாலும் பாருங்க எப்பயும் போல பொசிஷன்ல வந்துடுறா. வாந்தி எடுத்துருக்காங்க என்ன தெரியல என்ன. சொல்லிருமா. ஹலோ அல்குட்டி இங்க வாயே. இங்க வாலோ சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்க வால இங்க வந்து நில்லு. இங்க வாமா இங்க வாமா இங்க. எங்க ஆளு இங்க வந்து நிக்க சொல்ல அங்க போற. இங்க வா அங்க போன இங்க வாயே. எப்படி சொல்றேன் இங்க வந்து பாரு. ஆனா இவ அடங்க மாட்டாளே. அடங்க வெத்து. ஏய் ஜம்ப் ஜம்ப் ஆலு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. சரி இங்க ஜம்ப் பண்ணாலோ. இங்க வா. கழுத்து குத்திக்காரி பைத்தியக்காரி. குத்திக்காரி இங்க வா. துவைச்சதுதான் அதையும் எடுக்கணும். அதுதான்டா அவன் மேல போவோம். எப்படி எடுக்கிற பாரு. ஏய் ஹலோ உடைச்சிராதடி. உடைச்சிராதடி. எவ்வளவு காசு கட்டுறது போற இடத்துல எல்லாம். அந்த வீட்டுல அப்படிதான் டோர் போக வச்சா அதுக்கு காசு கட்டிட்டு வந்த. சொல்லுங்கம்மா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் துண்டு எடுக்கணும் அதனாலதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஆமா அது ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதை சொல்ல விருப்பப்படணும். அவரு என்ன கேட்டிருந்தாருன்னா நான் வந்து குளிக்கலைன்னா நீங்க ஜாதி விட்டு ஒதுக்கிடுவீங்களான்னு கேட்டாரு. அவரு கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் போட்டிருக்கேன், பார்க்க மாட்டாரு போல, என்னன்னு தெரியல. அவருக்கு நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு பழமொழி தான் சொன்னா தவிர்த்து எங்களுக்கு இந்த ஜாதி இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது சரிங்களா. எங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான், நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் நினைக்கிறோங்க சரியா. அது வந்து ஒரு பழமொழி. ஒரு சின்ன குழந்தைங்க குளிக்காமல் இருந்தாலும், ஒரு நாய்க்குட்டிங்க குளிக்காமல் இருந்தாலும், அந்த மாதிரி சொல்லி செல்லமாக கூப்பிட்டு குளிக்க வைக்கிறது தான் அதோட வார்த்தை. நீங்கள் அதை வந்து ஒரு தப்பாக எடுத்து கமெண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் சரியா. அதை வந்து ஒரு காமெடியாக பாருங்க சரியா. அது ஒரு பழமொழி. நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இது ஒரு, அது மேக்ஸிமம் ஒரு குழந்தையவே குளிக்கலனாலும் ஐயோ வந்து குளிச்சுக்கத்தாங்க, இவ்வளோ இதாக அழுக்காக இருக்கிற, இவ்வளோ இதாக இருக்க வந்து குளிச்ச என்ன ஒன்று என்ன ஜாதி விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, வாத்தாங்கன்னு கூப்பிடுறதுல வந்து அதில் எங்களுதில் ஒரு பழமொழி. அதை தான் நாங்கள் சொன்னோம். மற்றபடிக்கு இதைய ஜாதியை கொண்டு வந்து உள்ள தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த வேண்டாம் அந்த இதை பற்றியெல்லாம் எடுக்கிற மாதிரி ஐடியாலாம் கிடையாது. அந்த மாதிரி ஆள் நாங்கள் இல்லை சரியா. இங்கே பாருங்க, அங்கே பாரு, அங்கே ஹலோ என்னால பண்ற தண்ணியை பேசணுக்கு முக்கி விடுறாங்க. காலை உள்ள தட்டு தள்ளிட்டு இருக்கியா யானைக்குட்டி மாதிரி? சரிங்களா. சரி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ பார்த்து கமெண்ட் நீ தப்பால சொல்ல கடனை சொல்றேன், சாரி கேட்குறேன். சும்மா வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா போதுங்க. நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோவோ எதுலையாவது ஒரு நம்ம ஒரு டாகுக்காக ஒரு காமெடியா பேசி போடுறதுல அதை கொண்டு வந்து வேற மாதிரி நுழைச்சு விட்டுறாங்க, பெருசா பண்ணி விட்டுறாங்க. அப்படியெல்லாம் செய்யாதீங்க சரியா.
அதை வந்து தப்பா ரைட்டான்றது உள்ள போய் பாருங்க. அது ஒரு பழமொழி, அவ்வளவுதான். மற்றபடிக்கு வந்து ஒரு வீடு வாசல சுத்தமா வைக்கலான்னு என்னன்றோம். இப்படி வீடு வாசல் இப்படி வச்சிருக்கிறியே, வீட்டுக்குள்ள வர லட்சுமி கூட வீட்டுக்குள்ள வராதே, சோறு தின்றமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நம்மளும் சுத்தமா இருக்கணும், வீடு வாசலும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்குவாங்க. வீடு வாசல் அப்படி போட்டு போட்டு வெளியே போய் போறாபார், பூவும் போட்டு வச்சுட்டு போறாபார் மினிக்கிட்டுன்னு கேட்பாங்க. எல்லாம் கேட்குவாங்கங்க. அது ஒரு பழமொழி தான், சரியா? அதை வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. தம்பி, உங்களுக்கு தான் சொல்கிறேன், இது ஒரு பழமொழியாக பாருங்கள். இது ஜாதியா இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போடாதீங்க. நம்ம லைவ் எல்லாரும் கமெண்ட் பண்ணவங்களுக்கு சொல்ல, ஒருத்தர் மட்டும் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவங்களுக்கு மட்டும் தான் சொல்றோம். யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாதி இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, சரியா? என் உடம்புல ஓடுறது முஸ்லீம்கார ரத்தம் தான். எனக்கு முடியாமல் இருக்கிறப்ப எங்கள் சொந்தத்தில் கூட ரத்தம் சேரலை. எனக்கு ஒரு முஸ்லீம்கார தான் என் பிளட்டு கொடுத்து என்னை காப்பாற்றினாரு. அவர் ஒரு ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது, சரியா? எனக்கு அதெல்லாம் முக்கியமா. எல்லாருமே ஒண்ணுதான், புரியுதா? சம்மதம் மாதிரி எல்லா கடவுளும் ஒண்ணுதான். எந்த இப்ப நம்ம ஒரு பயந்துக்கிறோம், பள்ளிவாசல் போய் ஒரு கயிறு போடுறோம். அதே மாதிரி ரொம்ப ஏசுநாதர் கோயிலுக்கு போறோம், ஏதாவது நமக்கு மனசு கஷ்டமா இருந்தா அங்க போய் வேண்டுறோம். எல்லாருமே ஒண்ணுதான், சரியா? நம்மளாதான் பிரிச்சுட்டுக்கிறோம், வேற எதுவும் இல்லை. உங்களை பொறுத்தளவு ஒரு பார்வையில பாருங்க, தப்பான பார்வையில பார்க்காதீங்க, அவ்வளவுதான். சரியா தங்கா? நீங்க கமெண்ட் பண்ண தப்பு கிடையாது. அது வந்து பழமொழியே என்னன்னு மட்டும் பாருங்க. சரி பிரபா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் ஏதாவது உங்களை யாரையும் பொதுவில் எல்லாத்தையும் சொல்லலை. சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக சொல்லியிருக்கிறேன் நாங்கள். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு அது ஒரு வாயில்லாத ஜீவனத்தை பேசுறது எல்லாமே தப்பு தப்பா எடுத்துக்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு புரியுது? இல்லை இது நீங்களே அப்படிதானா? புரியல எனக்கு. நீங்களே அப்படிதானா, இல்லை உங்க மனசு அந்த மாதிரி தானா? எனக்கு புரியல. எதாவே நல்லதா பாருங்க. நம்ம நல்லதா பார்த்தாதான் நல்லதா தெரியும், கெட்டதாவே பார்த்தா கெட்டதுதான் தெரியும், புரியுதா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளாவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.